ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் 5 விதமான பொரியல் கூட்டு இந்த மாதிரி வெரைட்டி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் கோவக்காய் பொரியல். நல்ல ஃப்ரெஷ்ஷான கோவக்காய் வாங்கிக்கலாம். ஒரு 1/2 கிலோ 1/4 கிலோ அந்த மாதிரி செஞ்சால் தான் கொஞ்சமாக சுருண்டு வரும். இதோட நன்மைகள்லாம் பாருங்கள். இத்தினோண்டு கோவைக்காயில் இவ்வளோ நன்மைகளான்னு நம்ம ஆச்சரியப்பட வைக்கும். ஸோ இதோட விதவிதமான பேர்கள் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கோவக்காய் மசாலா பொரியல் எப்படி பண்ணலான்ட்டு பார்க்கலாம். ஒரு வாண்டியில் 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காய்ந்ததும் கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நல்லா வெடிஞ்சு வந்ததுக்கப்புறம் கருவேப்பிலை ஒரு கொத்து, ஒரு வெங்காயம் இந்த மாதிரி நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வதங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு தக்காளி பழம் இந்த மாதிரி சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். $50 கிராம் பூண்டு இந்த மாதிரி தோலெல்லாம் உரிச்சிட்டு ஒரு இடிக்கல்லில் போட்டு நல்லா இந்த மாதிரி இடித்து எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் பொடியாக நறுக்கி கூட போடலாம். இடித்து சேர்த்தா அதுக்கு தனி மனம், சுவை இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதை இப்போ சேர்த்துக்கிறேன். கோவக்காய் 1/2 கிலோ நான் எடுத்திருக்கேன். நல்லா அலம்பி சுத்தம் பண்ணி இந்த மாதிரி நீல வாக்கில் 4ஆக கட் பண்ணி வச்சுக்கலாம். அதை இப்போ இதில் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, மஞ்சள் பொடி ஒரு 1/4 டீஸ்பூன். மஞ்சள் தூள் கிழங்கு வாங்கி எப்படி வீட்லேயே தயாரிக்கிறதுன்னு வீடியோ போட்டிருக்கேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க, செக் பண்ணி பாருங்கள். 50 மில்லிலிட்டர் தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி மூடி போட்டு வேக வைக்கலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா இந்த மாதிரி கலந்து கொடுங்க. அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். கொஞ்ச நேரத்துலேயே நல்லா வெந்துருங்க. பாருங்கள், செக் பண்ணி பார்த்துக்கலாம். கோவக்காய் நல்லாவே வெந்துருச்சு. உப்பு காரம் எல்லாமே சரியாக இருக்குது. இப்போ சூடாக தயிர் சாதம், கலந்த சாதம், சாம்பார் சாதம், சப்பாத்தி, ஃபுல்கா எது கூட வேணாலும் சர்வ் பண்ணலாம். ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ்லேயும் நீங்கள் கட்டி கொடுக்கலாம். தேங்காய் எதுவும் சேர்க்காததுனால வெயில் காலத்துக்கு நல்லாவே இருக்கும். இப்படி பல மருத்துவ குணங்கள் கொண்ட கோவக்காயை தினமும் சேர்த்துக்கோங்க. அடுத்த பொரியல் எப்படின்னு பார்க்கலாம். கீரை மசியல் தான் செய்ய போகிறோம். இன்னைக்கு நான் எடுத்திருக்கிறது சிறுகீரை எடுத்திருக்கேன். சிறுகீரை நீங்கள் நிறைய சேர்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு கண் குறைபாடு, வயிற்றுப்புண், சிறுநீரகம்லாம் சீராக வேலை செய்யும். முடி கொட்டுறதெல்லாம் நிற்கும். கண் கூட பார்க்கலாம். ஸோ சிறுகீரை ஒரு கட்டு எடுத்து நல்லா சுத்தம் பண்ணி அரிஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு வாணலி அடுப்பில் வச்சுட்டு ஒரு 1/4 கிலோ சாம்பார் வெங்காயம் எடுத்திருக்கேன். ஒரு 50 கிராம் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். 50 இல்லை 10 கிராம் தான் எடுத்திருக்கேன். ஸோ சாம்பார் வெங்காயம் சேர்த்துக்கலாம். தக்காளி பழம் 1 சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு ஏற்ற பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பூண்டு பற்கள் ஒரு 50 கிராம் சேர்த்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு கட்டு சிறுகீரையை இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். முத்தெல்லாம் இல்லாமல் இந்த மாதிரி இலசாக வாங்கி சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். குழந்தைங்க டெய்லியுமே கேட்பாங்க. ஸோ இதை போய் சேர்த்தாச்சு. இதில் 100 மில்லி வாட்டர் சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்து இதை மூடி போட்டு சிம்மர் பண்ணி வேக விடலாம். பாருங்கள், நல்லா இந்த பக்குவத்துக்கு வெந்து வந்திருக்கு. வெந்ததுக்கப்புறம் நம்ம இதை ஆற வச்சுக்கலாம். நல்லா ஃபேன் காற்றுல வச்சு நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். மத்து இருந்தால் நீங்கள் மத்துலையும் கல் சட்டியில் போட்டு இந்த மாதிரி கடைஞ்சிக்கலாம். இப்போ மிக்சிலேயே போட்டு நான் ஒரே ஒரு பல்ஸ் மோடில் சுற்றி எடுத்துகிட்டு வரேன். இப்போ இதை தாளிச்சுக்கிறதுக்கு 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம் எல்லாம் கலந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம மிக்சியில் பல்ஸ் மோடில் சுற்றின கீரை கலவையை இதில் சேர்த்துக்கலாம்.
உப்பு தேவையான அளவுக்கு சேருங்க. கீரையில் மட்டும் உப்பு கடைசியில் சேருங்க. இப்போது கொஞ்ச நேரத்திலேயே கீரை மசியல் ரெடி ஆகிடும். சர்வ் பண்ணலாம். இப்படி சூடு சாதத்துக்குள்ளேயே சர்வ் பண்ணலாம். சப்பாத்தி, பூரி, பரோட்டா, கலந்த சாதம், சாம்பார் சாதம், ரச சாதம் எது கூட வேணாலும் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது வெண்டைக்காய் பொரியல் தான் பார்க்க போகிறோம். வெண்டைக்காயை நல்லா அலம்பி சுத்தப்படுத்தி நல்லா தொடச்சிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம். வெண்டைக்காயை கட் பண்ணி ஊற வச்சு நைட்டெல்லாம் அந்த தண்ணியை குடித்தா கூட சுகர் பேஷண்ட்ஸுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. நேச்சுரோபதி ட்ரீட்மெண்ட்டில் நானே ட்ரை பண்ணியிருக்கேன். கண்கூடா சுகர் லெவல் குறையுது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ வெண்டைக்காய் பொரியல் தயிர் சாதத்துக்கு கூட அமோகமாக இருக்கும். சப்பாத்திக்கும் சாப்பிடலாம். நான் இன்னைக்கு எடுத்துருக்கிறது ஒரு 1/2 கிலோ வெண்டைக்காயை க்ளீன் பண்ணி இந்த மாதிரி சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு வாணலியில் 4 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம் கலந்தது 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நல்ல படபடன்னு பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். ஒரு வெங்காயத்தை இந்த மாதிரி நறுக்கி சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் ஒரு பிங்க் கலர் மாறுற வரைக்கும் கொஞ்சம் வறுத்துக்கலாம். இப்போ சுத்தப்படுத்தி அரிஞ்சு வச்ச 1/2 கிலோ வெண்டைக்காயை இதில் சேர்த்துக்கிறேன். ரொம்ப கிளறாமல் கொஞ்சமாக கிளறி இந்த மாதிரி 5 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வேக வைக்கலாம். இடையில இந்த மாதிரி கலந்து கொடுங்க. திருப்பியும் ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு லோ ஃப்ளேமில் வைங்க. கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், உப்பு தேவைக்கேற்ற சேர்த்துக்கலாம். எப்பவுமே கொஞ்சமாக சேருங்க. பத்தலைன்னா நம்ம கடைசியில் சேர்த்துக்கலாம். இதையும் ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி கொஞ்சம் விட்டு விட்டு கிளறி கொடுத்தா அருமையான வெண்டைக்காய் பொரியல் சர்வ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. செஞ்சு பாருங்கள். அடுத்தது நாம பார்க்க போறது பீட்ரூட் பொரியல். பாத்தீங்கன்னா இதுலயும் நிறைய நன்மைகள் இருக்கு. லிவர் டீடாக்சிஃபை பண்ணும். சுகர் லெவல் சுகர் பேஷண்ட்ஸுக்கெல்லாம் கொஞ்சம் அளவாக தான் சாப்பிடணும். ஏன்னா இயற்கையாகவே பீட்ரூட்டில் கொஞ்சம் இனிப்பு இருக்கும். ரத்த விருத்திக்கு நிறைய யூஸ் பண்ணலாம். ஒரு வாணலி வச்சு 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து தாளிச்சுக்கலாம். நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு வெங்காயம் இந்த மாதிரி நறுக்கி சேர்த்துக்கலாம். 5 பச்சை மிளகாயை இந்த மாதிரி சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் 1/2 கிலோ பீட்ரூட்டை இந்த மாதிரி பொடியாக நறுக்கி இதில் சேர்த்துக்கலாம். தோலெல்லாம் சீவிட்டு நறுக்கி வச்சுருக்கேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணலாம். பொரியலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். எல்லாமே ஒரு மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது நீர் சத்து உள்ள காய்ங்கிறதுனால தண்ணி தேவைப்படாது. 5 நிமிஷத்துக்கு நம்ம மூடி போட்டு வேக வைக்கலாம். அதற்குள்ளாக நம்ம 20 பல்லு பூண்டை நல்லா உரிச்சிட்டு இந்த மாதிரி இடிச்சு வச்சுக்கலாம். பீட்ரூட் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் பூண்டு இடிச்சதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு பூண்டோட பச்சை ஸ்மெல் போகிறதுக்காக இன்னும் ஒரு 5 நிமிஷம் நம்ம சிம்மர் பண்ணி அடுப்பில் மூடி வைக்கலாம். இப்போ பீட்ரூட் பொரியல்
கொத்தமல்லி நறுக்கினதை தூவிட்டு சர்வ் பண்ணலாம். சூடாக தயிர் சாதம், ரச சாதம், சாம்பார் சாதம் எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வாழைக்காய் வறுவல். இது கடற்கரை ஓர மாவட்டங்களில் நிறைய ஸ்பெஷலாக இந்த மாதிரி செய்வாங்க. ஸோ அந்த மாதிரி அரைச்சி மசாலா அரைச்சி எப்படி செய்கிறதுன்னு நான் காமிச்சிருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ரெசிஸ்டன்ட் ஸ்டார்ச் இருக்கிறதுனால பிளட் சுகர் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, இன்சுலின் லெவல்லாம் ப்ராப்பராக ஒர்க் பண்ணுறதுக்கு இது வந்து ஒர்க் பண்ணும். நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள், நிறைய நன்மைகள் இருக்குது. ஸோ வாழைக்காய் மசாலா வறுவல் எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். இன்னைக்கு நான் 2 வாழைக்காய் எடுத்திருக்கேன். வாழைக்காயை இப்படி முன்னாடி பின்னாடி கொஞ்சம் கட் பண்ணிட்டு தோலெல்லாம் சீவிக்கலாம். தோல் சீவின உடனே இதை நம்ம குளிர்ந்த தண்ணியில் போட்டு வைக்கணும், இல்லைன்னா கலர் மாறும். இது மாதிரி தண்ணிக்குள்ளே சேர்த்துருங்க. 2 வாழைக்காயும் இதே மாதிரி ரெடி பண்ணியாச்சு. உங்களுக்கு என்ன மாதிரி பீசஸ் போட்டால் பிடிக்குமோ அந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஸ்லைசஸ் போட்டிருக்கேன்னா அதையும் தண்ணிக்குள்ளேயே சேர்த்து வைக்கலாம். எல்லாத்தையுமே இந்த மாதிரி தின் ஸ்லைசஸாக வெட்டி தண்ணிக்குள்ளே போட்டு வச்சிருக்கலாம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ ஒரு மசாலா ரெடி பண்ணலாம். 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு, இது எல்லாத்தையும் மிக்சிக்குள்ள சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு வெங்காயத்தை தோல் நீக்கி இந்த மாதிரி நறுக்கி ரஃபா நறுக்கி இதில் சேர்த்துக்கலாம். 20 பல் பூண்டு சேர்த்துக்கலாம் உரிச்சிட்டு. ஒரு தக்காளி பழம் 4 நறுக்கி இதில் சேர்த்துக்கலாம். அதே போல் அரை மூடி தேங்காயை நல்லா இந்த மாதிரி பீசஸாக நறுக்கி இதில் சேர்த்துக்கலாம். இதை கொஞ்சம் கரகரப்பாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த பக்குவத்துக்கு இருக்கணும். இப்போ வாழைக்காய் நறுக்கின பீசஸ்லாம் நம்ம தண்ணியிலேருந்து வெளியில் எடுத்து இந்த பேஸ்ட்டை அதுக்குள்ளே கலந்து மேரினேட் பண்ணி வைக்கலாம். ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் மேரினேட் பண்ணலாம். கூடவே 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் கலருக்காக, தேவைக்கேற்ப உப்பு, கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், எல்லாத்தையும் நல்லா எல்லா இடத்துலையும் பரவுற மாதிரி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு ஊற வச்சிருங்க. ஒரு 10 நிமிஷம் இல்லை 5 நிமிஷம் ஊறினா போதும். இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சு 4 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். தாளிக்க கடுகு பொரிஞ்சதும் 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்ச வாழைக்காயை மசாலாவோட இந்த தாளிப்பில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஸ்கின் ஸ்லைசஸாக ஈவனாக நீங்கள் நறுக்குனீங்கன்னா சீக்கிரமே வெந்துடும். இதை மூடி போட்டு இப்போது வேக வைக்கலாம். 5 நிமிஷம் கழித்து நம்ம கிளறி கொடுக்கலாம். உங்களுக்கு ரொம்ப முருகலாக பிடிக்கும் அப்படின்னா கொஞ்சம் நேரம் இதே மாதிரி ரிப்பீட் பண்ணுங்கள். காய் வெந்ததுக்கப்புறம் மூட வேண்டாம். அப்படியே நீங்கள் வானிலையில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டிங்கன்னா நல்லா முருகலாக இருக்கும். காய் நல்லாவே வெந்துருச்சு. ஸோ கொத்தமல்லி இலைகளை நறுக்கிட்டு இதில் தூவிட்டு சர்வ் பண்ணலாம். தயிர் சாதத்து கூட அட்டகாசமாக இருக்கும். அமாவாசை விரத நாட்களில் நீங்கள் எதை செய்யலாம், ரொம்பவே அருமையாக இருக்கும். சாம்பார் சாதம், ரச சாதம், கீரை சாதம், கீரை குழம்புக்கு இது ஒரு பெஸ்ட் காம்போவாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லஞ்ச் பாக்ஸ்க்கும் நீங்கள் கொடுத்து விடலாம், ஒன்றுமே ஆகாது. இப்போ பாருங்கள் எவ்வளோ பார்க்குறதுக்கே நாளில் எச்சி ஊறும். அந்த மாதிரி சுவையும் அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் ஃபீட்பேக்லாம் எனக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். எந்த ஊர்லேருந்துலாம் என்னோட வீடியோஸை வாட்ச் பண்ணுறீங்கன்னு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ அடுத்தது நம்ம சேப்பங்கிழங்கு வறுவல் பார்க்கலாம். நிறைய பேருக்கு பிடிக்காது, ஆனால் இதில் பயங்கரமான நல்ல குணங்கள்லாம் இருக்குது. A, E, C, B வைட்டமின்ஸ்லாம் நிறைய இருக்குது.
நிறைய பேருக்கு இது வழுவழுப்பாக இருக்குன்னு பிடிக்காது. ஸோ இந்த மாதிரி பக்குவமாக செஞ்சு பாருங்கள். குக்கரில் நல்லா அலம்பிட்டு கிழங்குகளை சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு 100 மில்லி தண்ணி சேர்த்து மூடி போட்டு ஒரே ஒரு விசில் விட்டு இறக்கிடலாம். இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதை தோலெல்லாம் இப்படி எடுத்துடலாம். பக்குவமாக வேக வைக்கணும் அப்படின்னா நீங்கள் ஓப்பன் கடாயில் கூட வேக வைக்கலாம். போர்க்கு கம்பியால் குத்தி பார்த்தீங்கன்னா வெந்தது கரெக்டாக செக் பண்ணிக்கலாம். இப்போ இதை பீஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ரவுண்டாக பீஸ் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், தேவைக்கேற்ப உப்பு சேர்த்து ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் எல்லா கிழங்குலையும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு வாணலியில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு தாளிச்சுக்கலாம். நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்தா போதும். இந்த மாதிரி சாப் பண்ணி சேர்த்து ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அது ரோஸ் கலராக மாறிடுச்சுன்னா நம்ம பெரட்டி வச்ச கிழங்குகளை இதில் சேர்த்துக்கலாம். காஷ்மீரி மிளகாத்தூள் கொஞ்சமாக சேர்த்திங்கன்னா கலர் அற்புதமாக இருக்கும், பார்க்குறதுக்கு அப்பீலிங்காக இருக்கும், குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ நல்லா மொறுன்னு இதில் வேகிறதுக்கு ஒன்றுமே இல்லை. 2 பக்கமும் இந்த மாதிரி நீங்கள் பெரட்டி விட்டு பொறுமையாக ஜென்டிலாக பெரட்டி விடுங்க. வழுவழுப்பு தன்மை வராமல் இந்த மாதிரி முருகலாக ரோஸ்டாக செய்து கொடுத்து பாருங்கள். வீட்டில் இருக்கிற எல்லாருமே உங்களை கண்டிப்பாக பாராட்டுவாங்க. 6 நாள் மட்டும் செய்திருக்கனே, 7வது நாள் என்னன்னா 7வது நாள் நான்வெஜ் பிரியர்களுக்கு. ஸோ அது மாதிரி ஸ்பெஷலாக செய்யலாம். வெஜிடேரியன்லேயும் ஸ்பெஷல் ஐட்டம்ஸ் நிறைய இருக்குங்க. பன்னீர், மஷ்ரூமு, பட்டாணின்னு ஏகப்பட்டது இருக்குது. அதெல்லாம் நீங்கள் செய்து கொடுத்து உங்கள் ஃபேமிலிஸை சந்தோஷப்படுத்துங்க. ஸோ இப்போ கொடுத்துருக்குற இந்த 6 வெரைட்டி ஆஃப் பொரியலும் வறுவலும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்ஸை எனக்கு கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.